நிறைய பேர் வந்து சித்தர்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்றதே ஒரு புரிதல் இல்ல. அவங்க அதையே வந்து இல்ல அதெல்லாம் பொய் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது காரணம் வந்து இதிகாச புராணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது. அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. புரியுங்களா? இப்போ நானே வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை அதனால் வந்து உளறிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் கிடையாது. அதற்குண்டான படிப்போ அதை சொல்லி கொடுக்கறதுக்கான விஷயங்களோ யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. ரெண்டாவதுக்கு அது கவனிஞ்சதுக்கு தயாராக இல்லை. எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் மயம். புரிஞ்சுதா? இன்றைய இளைஞர்களுக்குள்ளதெல்லாம் வந்து என்ன தெரியுமா, அடிப்படை விஷயம் வந்து பொருளாதாரம் தான். அவன் ஜாலியாக இருக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணிக்கணும், காதலிக்கிறவர்கள் லவ் பண்ணிங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த இதுதான் இருக்க ஒழிய அந்த காலங்களில் எப்படி இருந்தாங்க என்ன பண்ணினாங்கன்னு யோசிக்கிறது இல்லை. நானே கேட்குறேன், இன்றைக்கி இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்து திருக்குறள் எப்போ கேட்டாலும் இன்றைக்கி கேட்டாலும் திருக்குறள் சொல்லுவோம், ஏதோ 2 குறளாக சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிறவங்க திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. ஏன்னா பழசை வந்து அவங்க விரும்புறது இல்லை, அதுக்குள்ளே போகிறது இல்லை. ஆனால் பழசில் தான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அட்வான்ஸ் தாட்டுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக எல்லாத்துலேயுமே மாறுதல் வந்துருச்சு. ஸோ பழசை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அந்த பழசு தான் உண்மையான வாழ்க்கைங்கிறது இனிமேல் அவங்களுக்கு புரியும். இனிமேல் படும்போது தான் தெரியும் ஆமாம் அதெல்லாம் உண்மைன்னு. ஸோ வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லேயும் அந்த சித்த ஞானம் உள்ளவங்களும் இருக்காங்க. ஆனால் அவன் பேசுனான்னா மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுவான், அதனாலே அவன் பேச மாட்டான். புரிஞ்சுதா? பயம், நம்ம சொன்னோம்னா அது. ஸோ நானே வந்து இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா நன்மைக்காக தான். யாருமே வந்து நீ கெட்டு குட்டிச்சவர் அப்படின்னு சொல்ல மாட்டான். புரிஞ்சுதா? ஸோ அதனால் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சி கொஞ்சி சோறூட்டும் ஒரு தாய். எப்படி? அப்படியே கொஞ்சி சாப்பிடுவான்னு கொஞ்சி சோறூட்டும் தாய். அந்த தாய்க்கு இன்றைய நிலைமை கெஞ்சி கேட்டாலும் சோறு போடாத பிள்ளைகள். புரிஞ்சுதா? அப்போ இளைஞர்களோட லைஃப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி மாறிடுச்சு. எப்போ வந்து ஒரு தாயவே மதிக்காத அளவுக்குலாம் நடந்துக்கிறாங்களோ அப்புறம் எப்படி? தென் வாட்? அன்புனாவே தாய் தான், அதையே ஒமிட் பண்ணுறாங்க. ஸோ சித்த ஞானம் என்பது மெஞ்ஞானம். மெஞ்ஞானத்திலிருந்து வந்ததை விஞ்ஞானமே. நிறைய பேருக்கு அதே தெரியறதில்லை. மெஞ்ஞானத்தை விட ஒன்றும் விஞ்ஞானம் பெருசு கிடையாது. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தான் விஞ்ஞானம். அதை மைனஸ் ஆக்கிட்டாங்க. விஞ்ஞானத்தை சொன்ன உண்மைகளை எல்லாம் பொய்யாக்கிட்டு வர்றாங்க, அவ்வளோதான். 2026ல மனிதர்களோட கர்மா எப்படி இருக்கும்? 20 மனிதனுடைய கர்மாவா? மனிதனுடைய கர்மா தான் ஜோசியத்தில் வந்துருச்சா?